ஓகே வாங்க வெளில வாங்கன்னு சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு பிளஸ் அவருக்கு இனி கெட்ட பேர் ஆக வேண்டாம். அப்படியே டெத் எடுக்கல, அங்கேயே தான் இருக்குது. ஏன் இவ்வளவு கேவலப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அங்கேயே கேட்டு விளக்கம் கொடுத்துருப்பார்ல அவரு. வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 63ல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே நான் ரொம்ப அன்பாக தான் ஆரம்பிக்கிறோம், அது எல்லாமே வம்பாக முடிஞ்சு போயிடுதுன்னு சேது சார் சொல்ல, இவங்க ஆரம்பிக்கிறது அன்பு பண்பு பாசம் பரிவு இது எல்லாமே சேது சார் இந்த ஹோஸ்டிங்கில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான், அது மாதிரி தான் வழி நடத்துகிறாங்க. யாருக்கு அன்பு கொடுக்கணுமோ, யார் பேசுகிற விஷயத்த வம்பா கொண்டு போய் முடிக்கணுமோ, யாரை கோத்துடணுமோ, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஹோஸ்ட்டாக சார் பயங்கரமாக பண்ணுறாங்கன்றது உலகறிந்த உண்மை தான். ஸோ அடுத்தது நான் உழைச்சி முன்னேறேன், இல்லை தன்னோட உழைப்பை கீழே போட்டு மிதிச்சுட்டு முன்னேறி ஓடுற ஆள், இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அஸ்வல் வினோத் வந்து சொன்னார், ஆதிரை தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கால் அப்படி தூக்கி போட்டு தானே வெளில போனாங்க. எஃப்ஜேவுக்கு லவ் கண்டென்ட் கொடுத்து வெளில போனதால திரும்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸோடய திரிகிற மாதிரி இருக்குது. அவரை எல்லா விஷயத்துலையுமே போட்டு ரொம்ப தடுத்து அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி படிங்க வாட்டர் மிலான் போனதுக்கு நீ தான் காரணம்னு சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆவன்னு மற்றவங்க சொன்னால் கூட இவங்களால ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை காக்கக்கூடிய ஆதிரையாக தான் இருக்காங்க. அதை தான் அவருமே சொன்னார். அடுத்து பார்த்திங்கன்னா வியானா வந்து பார்வதியை சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க, எதிர்த்து கேட்குறோம், இல்லை ஒரு விஷயத்த வந்து பிரச்சனை உண்டு பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒன்று ஜெயிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. ஸோ வியானாவோட புரிதல் தான் முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. கிட்ட அவங்க வந்து அந்த இடத்துல ஹீரோ ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து வந்து சபரி வந்து திவ்யாவை சொல்கிறாங்க, என்னென்னா நான் எந்த ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்ணால் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு தற்பெருமை புகழற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அரோரா வந்து ரம்யாவை சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு பாண்டிங் உருவாக்கி அதை வச்சு ப்ளே பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அரோரா சொன்னாங்க. நீ என்ன ஜால்ரா அடிக்கிறியான்னு கேட்டாரு. உங்களை தான் கேட்டாரு. அது அதுக்கு என்ன கொக்கொன்னு விடக்கோழி மாதிரி கொக்க இருக்கிற. எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து டாஸ்க்கு இதெல்லாம் விளையாடும் போது ஏதோ ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணி அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து ஜெயிச்சு விளையாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யார் எஃப்ஜே வந்து பார்வதியை சொல்கிறாராம்மா. அதுக்கப்புறம் ஆதிரை வந்தாங்க. ஆதிரை வந்து என்ன சொன்னாங்கன்னா எஃப்ஜே தான் சொன்னாங்க, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னைய கீழே இறக்கி விட்டு அவரோட கேம் அவர் சூப்பராக விளையாண்டாரு. ஃபஸ்ட்டு என்னையை வச்சு என்னோட ஃபீலிங்ஸு ஸோ என்னை நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன், ரொம்ப அவன் மேலே நான் ஒரு ரொம்ப பாசம் வச்சுருந்தேன், ரொம்ப நம்பினேன். பட் அதையே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் அது பண்ணுறா இது பண்ணுறான்னு சொல்லி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி என்னை அக்யூஸ் பண்ணி பேசி என்னை வெளில அனுப்பிச்சிட்டான். இப்போ அதே விஷயத்தையே வியானாட்ட ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவன் லேடிஸ் அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்து தான் இவன் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கழுவி ஊற்றுனாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை வியானா கிட்ட யூஸ் பண்ணாரோ அப்படிங்கிறது என்னோட, அது என்னமோ 100% உண்மையான விஷயம்தான். பட் ஆதிரையும் கொஞ்சம் ஸ்டேடியாக இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு ஏமாந்துருக்க வேண்டியது இல்லை அப்படின்றது என்னோட ஃபீலாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் வந்து ஆதிரை தான் சொன்னாங்க. ஆதிரை உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ருதீனை பற்றி தப்பாக சொல்லி, ஏன்னா கம்ருதீன் வந்து இப்போது பார்வதி கூட சேர்ந்ததுனால இவங்க வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்கல்ல யாரோரா, உடனே அவங்க போய் ஆதிரை கூட சேர்ந்துட்டு அவள் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு கம்ருதீனையோ இல்லை வினோத்தையோ ஆதிரை ஏதாவது ஒரு ஃபைன் பண்ணி சொல்லும்போது இவங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப கேவலமாக தான் இவ பண்ணுறா அப்படின்றது தான் கம்ருதீனோட பிரச்சனை. வாருக்கு போகிறவன் வந்து இந்த தெரு சண்டைக்கெல்லாம் போக மாட்டான்ற மாதிரி நான் என் கேம் அரோராவை கூட்டு சேர்த்துட்டு இவங்க 2 பேரையும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு டார்கெட் பண்ணி இல்லை சொல்கிறதெல்லாம் அரோரான்ற ஒரு ஆளை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி தோணுதுன்றதை கரெக்டாக சொன்னார். அடுத்து பார்வதி சொன்னாங்க, எஃப்ஜே கனி விக்ரம் இவங்க 3 பேரும் 3 தூண்கள் மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இன்னொருத்தவங்க வந்து நிற்பாங்க. ஸோ இவங்களை போயிட்டு டார்கெட் பண்ணுறதோ பேசுகிறதோ ஃபைன் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொன்னாங்க. எஃப்ஜே வந்து என்னைய அமுக்கணும்னு நினைப்பாரு. சாண்ட்ராவும் அதை கரெக்டாக ஃபைன் பண்ணி சொன்னாங்க. பிரஜனும் அதே சேம் திங் தான் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சபரி கனி அதுக்கப்புறம் எஃப்ஜே விக்ரம் இவங்க எல்லாமே, விக்ரம் வந்து சரியான ஒரு ஆளுங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்து அம்முக்குடி மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் எதையுமே ப்ளே பண்ணுறதில்ல. ஏன் இந்த வியானா பிரச்சனையில் கூட கனியை கூட்டு போய் பேச விட்டுட்டு இவன் அமைதியாக நின்றுட்டு ரசிச்சுக்கிட்டு கேட்டுட்டு நமக்காக யார் பேசுகிறாங்க நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா, அடுத்தவங்களோட உழைப்பை தூக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கனி அந்த மாதிரி நடுவில் உட்காந்துட்டு மற்றவங்களை எல்லாமே விக்டமாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் இந்த கேம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில
இதுல திரும்ப 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 நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த 3 பேரை மட்டும்தான் ஃபைன் பண்ணி திரும்ப சொன்னாங்க. இதுல சபரி கொஞ்சம் விலைக்கு போயிருக்காரு. ஆனா இன்னமும் அவர் வந்து அவரோட பிளேவை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அமித் என்ன சொன்னார்னா, நான் வந்து கனியை தான் சொல்றேன். கனி வந்து நான் ஏதாவது ஒன்று பேச போகணும்னு போகும்போது என்னை மட்டும் ஒதுக்கிட்டு மற்றபடி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. என்னை வந்து அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷனுக்குள்ளேயே உள்ளேயே விடுறதில்ல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பிரேக்கில் உடனே உட்காந்து கனியை அழுகுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. எனக்கு தெரியாது எனக்கு எந்த அளவுக்கு பேசலாம் இது எனக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸு அண்ணன் தம்பி இந்த பாண்டிங்குள்ளே தான் நான் பூந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே இது ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியதுன்னா அதையும் இங்கே வந்து பப்ளிக்கில் சொல்கிறீங்க. ஏண்டா அவங்களாம் ஒரு பிரச்சனையும் சொல்லும் போதே இப்படி இருக்கு. எங்களோட தானை தலைவையெல்லாம் வச்சு பிரின்னு மேய்ன்னு மேய்கிறாங்களே, ஏதாவது அசங்குறாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லுதா பாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கத்துக்குங்கடா எங்க தலைவிட்ட, யாரா நீங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத்தோட ஃபைட் எடுத்து பேசினாங்க. ஸோ வினோத்தோட ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா பிரஜனும் வினோத்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணும்பொழுது வந்து மோதிக்கும் பொழுது என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ப்ளே பண்ணிட்டாங்க ரெட்ரோ டீமு. அப்போ மாடர்ன் சினிமா அது கிடைக்கலன்னே அடுத்த நாள் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாகுது, எப்படியே ஆக்ரோஷமாகாமல் இருக்க முடியும். அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு இப்போ ஃப்ரீ பாஸ் கிடையாது. ஸோ நாமினேஷனுக்கு கண்டிப்பாக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக் தானே. எப்போ ஒரு முறை அவனுக்கு வீரம் வருது வந்துட்டு போட்டுமே, அதையே இவ்வளோ கேவலப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படியே டெத்து எடுக்கல, அங்கேயே தான் இருக்குது. உனக்கு பொறாம அவசரப்படுற, இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறத நீ கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லி வினோத்தை கிளின்னு வச்சு இப்போ கிளிக்கிறீங்களே. அப்போ வாட்டர்மெலான்னு ஒருத்தவன் இருந்தப்பையும் இவர் இதே தான் பண்ணார். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். வியானா வந்து ஒரு டாஸ்கில் வந்து சொல்லும் பொழுது ஏம்மா நீ இன்னொரு குத்து சேர்த்து வேணாலும் குத்திட்டு போம்மா, நீ தயவுசெய்து பேசாதம்மா அப்படின்னு சொல்லுது. அது திவ்யா ஏதாவது பேச வந்தானா நீ வாயை மூடுமான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது காது கொடுத்து கேட்குற ஒரு ஹேபிட்டும் இவருக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குன்றது ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது தான். அப்போ வினோத் இப்படி வாட்டர் மெலானை கீழே இறக்கிறதுக்காக இவரை தூக்கி பிடிச்ச நீங்கள் இப்போ இவரை கேவலமாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்னன்றது எனக்கு தெரியல. அப்போ தேவைப்படும் போது உங்களுக்கு அவரை வந்து தூக்கி வச்சுக்குவீங்க, தேவையில்லைன்றப்ப தூக்கி போட்டுருவீங்க. சாதாரண சொல்லிட்டாரு, உங்களுக்கு கோவம் வருமா? அப்போ வராது. அப்போ அவருக்கு சொல்கிற அட்வைஸ் எல்லாருமே சொல்கிறது தான், ஹவுஸ்மேட்ஸே சொல்கிறது தான். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அவசரப்படுறாரு. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலும் நல்லா பிளான் பண்ணாங்க. ஆனால் அதில் போயிட்டு யார் கரெக்டாக அந்த நெக்லஸை எடுக்கணுன்றத மறந்து போயிட்டாங்க. அதான் பிளானிங் வந்து அந்த இங்கிலீஷ்காரன் படத்தில் வடிவேல் போடுற மாதிரி எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணுன்ற மாதிரி பிளான் தான் பண்ணதெல்லாம் சரிதான். பட் அந்த நெக்லஸை யார் எடுக்கணுன்றதை விட்டாச்சு. அந்த மாதிரி கமருதீன் என்ன சொன்னார்னா, சபரி வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் பயாஸ்டாக இருக்காரோ, கனி அந்த சைடு இருக்காங்கன்னு சொல்லி எந்த ரிஸ்க்குமே அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நேராகவே நீ சொல்ல, இந்த வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, யார் மேலே பிரச்சனை, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க. அதை வீக்கெண்டில் சால்வ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க ஒன்று. அவங்களுக்குள்ளே பேசுறது, அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிக்கலாம் இருந்தால் தானே நல்லா இருக்கும். இதை கூட மற்றவங்க வந்து சொல்லி தரணுமா? அதை கமருதீன் இங்கே வந்து சொல்கிறாரு. எனக்கும் கேட்க தகுதி இல்லை சார், ஏன்னா நானுமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதை டேரெக்டாக அங்கேயே போய் பேசினா ஒரு கான்செப்ட் வரும், இல்லை ஏதாவது ஒன்று ஒரு புரிதல் வரும், இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து தான் சார்ட் அவுட் பண்ணுவோன்றது அது எப்படி சரியாக இருக்கும்னு தெரில. ஸோ வினோத்தை வச்சு இவ்வளோக்கு பேச தெரிஞ்ச உங்களுக்கு பிரஜனும் தான் அந்தளவுக்கு அவர் கோவப்பட்டார், அந்தளவுக்கு பேசுனார், பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. அப்போ கூட சாண்டா சொன்னாங்க, இதை வந்து பிளே நீ வந்து பர்சனலாக போகிற அப்படின்னா, இல்லை இது பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்குன்னு பிரஜன் சொல்லும்போது இல்லை இட்ஸ் அ கேமில் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கலங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்க ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதே வந்து ரூல் படி சரியா அப்படின்னு கேட்டால் சரியே கிடையாது, அதுவுமே தப்பு தான். ஆக்சுவலாக எதுக்கு அப்படி பண்ணும், அதை அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் பண்ணிட்டாங்க. அது என்ன கேட்டால் அது தப்பு தான். அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தப்பாக இருந்தால் பிக் பாஸே வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ரெட்ரோ டீமில் பண்ணியிருந்தா உடனே வந்து பிக் பாஸே நீங்கள் போய் வைங்க, அது எப்படி, அதெல்லாம் தப்பு, நீங்கள் எடுக்கக்கூடாது நெக்லஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னவோ ரெட்ரோவுக்கும் மாடர்னுக்கும் நடந்ததில் ரெட்ரோ தான் அதில் ஜெயிக்கணுன்ற மாதிரி, மாடர்ன் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. அப்போ அங்கேயே கேட்டு விளக்கம் கொடுத்துருப்பார்ல அவர். அப்புறமேல் பார்வதி வந்து யாராவது லிஸ்ட் அவுட் போட்டிருக்காங்க, இதை தான் அட்ரஸ் பண்ணி பேசுவோம், இதுக்கெல்லாம் திட்டு விடும் அப்படின்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஒரு பர்சனலாக
ஒரு விஷயத்தை எடுத்து இந்த இதுக்கெல்லாம் நம்ம திட்டு வாங்குவோமா அப்படின்னு பர்சனல் அனலைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நான் இங்கே என்ன பேசணும், நான் என்ன அட்ரஸ் பண்ணுன்றது நீ எப்படி உள்ளேருந்து முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு சேது சார் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக எதையுமே யோசிக்கக்கூடாது, எதையுமே திங்க் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு மற்றவங்கள்ட்ட போய் பேசினா ஏன் பேசுகிற, ட்ரிகர் பண்ணுறன்றது, பேசாமல் அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்க, ஏதோ பிளான் பண்ணுறான்றது. அப்போ இந்த பார்வதின்ற ஒரு ஆளை வச்சு தான் ஷோ ரன் பண்ணுன்றதை நீங்கள் எப்போ தான் ஒத்துக்க போகிறீங்க? எப்போ தான் இந்த பக்கெட் தூக்குறதை நிறுத்த போகிறீங்கன்னு தெரியல. சொம்பு தூக்குனீங்க, இப்போ பக்கெட் தூக்கிட்டு இருக்கீங்க. தூக்குங்க, உங்களால் முடிஞ்ச வரலாம் தூக்குங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பட் என்ன கேட்டால் கொடுத்த காசுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுவேன், நான் கண்டென்ட் கொடுப்பேன். அந்த பக்கெட் விஷயத்துக்கு கூட முதல் காரணமாக இருந்தது யாருன்னா பார்வதி தான். அதை கூட உங்களால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் ஒரு ஹீரோவாக விக்ரமை மட்டும் நீங்கள் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? அவர் ஹீரோ மெட்டீரியல் இல்லைடா. அவர் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இவன் காமெடின்னு சொல்கிறான், இவன் சொல்கிற ஒரு காமெடி கூட சிரிப்பே வர மாட்டேங்குதுன்றதான் நிறைய பேருக்கு டவுட். அதை கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. லிவிங் ஏரியாவில் தலை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற பாயிண்ட் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேறீங்க, தலையை அட்ரஸ் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கமருதீன் வந்து அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு பார்வதி உட்காருன்னு சொல்லும்போது, ஏய் நீ உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற துணியில் ரம்யா சொன்னது தப்பு தான். ஸோ இவங்களோட வீரம், இவங்களுடைய அந்த ஆவேசம், இந்த கோவம்லாம் யார்கிட்ட வரும்னா வாட்டர்மெலன்ற இடிச்ச வாயிட்ட தான் வரும், மற்றவங்கள்ட்டலாம் வராது. மற்றவங்க வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா. அப்போ அதுலேருந்து எப்படி ரம்யா வெளில வருவாங்க மேடம்? அப்போ உட்கார நீ என்ன அப்படி சொல்றேன்னு இவர் பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. ஸோ இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். திட்ட வரும்பொழுது ஒரு சில வார்த்தைகள்லாம் விடவும், டே வாடா போடா, இவ வாடி போடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சம்மந்தமே இல்லாமல் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஓடி வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி, ஒரு மரியாதையே கிடையாது, அந்த திட்டம் அடுத்து எனக்கு விழும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ வந்து நீ வாயை மூடு போன்னு சொன்னால் திவ்யா போயிருந்துருக்கணும். ஏன் திவ்யா சம்மந்தமே இல்லாமல், சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாக்கை கொண்டு வந்து ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவனை பேச சொல்லி அப்புறம் லாஸ்ட்டாக மார்க் பண்ணி இந்த கையெல்லாம் அசைச்சி, அதோட சிரிப்பு என்ன தெரியுமா, அவங்க கையை அசைச்சாங்க. அது என்னடான்னு கேட்டால் கையை வந்து அங்கே ஹேண்ட் வந்து இப்படி கோத்துட்டு போகிறதாம்மா. நான் கையை பிடிச்சிட்டு போறது தான் சார் சொன்னேன். கையை பிடிச்சிட்டு போறது மட்டும் அது. இது யாரை ஏமாத்துற வேலை? நீ காட்டினதே தெரிஞ்சு போச்சு உலகத்துக்கே, நீ என்ன சொல்ல வரன்றது. மாற்றி இது பிஞ்சிரும்னு இவர் சொன்னது தப்பாமா. அந்த அம்மா வந்து கையை இது இப்படி காட்டுது. என்ன பேசுறது ஒரு ஷோவில்? இது எல்லாரும் பார்க்குறாங்க, ஃபேமிலி ஷோ, எல்லாரும் பார்க்கக்கூடியது அப்படின்ற ஒரு அறிவு கூட கிடையவே கிடையாது. எதை எடுத்தாலும் இவ்வளோ வாயாலேயே நிறைய பேர் வளர்ந்தவங்களா இருக்காங்க. வாயாலே கெட்டு போகிறது இந்த வீட்டில் திவ்யான்ற ஒரு ஜென்மம் தான். நீங்கள் அதுக்கு பதிலாக வேற ஒன்று ஒருத்தர்கிட்ட இருந்து அப்புறம் இந்த மாதிரி இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பேசும்பொழுது அப்பையும் வந்து திட்டினது யாருன்னா பார்வதி தான் திட்டினாங்க. ஸோ இவங்க முடிவு பண்ணிட்டது பார்வதியை திட்டணும், அவனை டவுன் பண்ணணும், அவளை யோசிக்கவே விடக்கூடாது, அவள் வந்து எது பண்ணாலும் அது தப்பாக தான் இருக்கும்னு அவளே யோசிக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தட்டி வைக்கணுன்றது தான். இவ்வளோ ஒரு கேவலமாக இந்த டீம் எதுக்கு வேலை பார்க்குது? ஹோஸ்ட்டு சேது சார் நீங்களாவது கொஞ்சம் சுய அறிவோடு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா பண்ணான்னு உள்ள இருக்கவன் தான் பாராட்ட மாட்டானா, ஸ்டேஜில் நிற்கிற நீங்களும் தான் அந்த வன்மத்தை கொட்டுறீங்க. வன்மத்தை பயங்கரமாக கக்குற மாதிரி தான் இருக்குது என்ன பேசினாலுமே. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா உங்களுக்குமே நல்லது. அப்படின்றவங்களை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் லாஸ்ட்டு டைமே கிளின்னு கிழிச்சு எடுத்துவிட்டாப்புல எஃப்ஜே. அவர் கொண்டு வந்து இங்கே ரம்யாவை பற்றி அட்ரஸ் பண்ணி பேசுகிறாரு. என் கிறகம் அதெல்லாம் கேட்டாகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாருக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது, யார் எதை பற்றிடா பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கான தகுதியான ஆளானா அதுவும் கிடையாது. இவரெல்லாம் வந்து பேசுகிறாரு, அதெல்லாம் நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் ரம்யா வந்து சொல்கிறாங்க, சார் நான் வந்து ஸ்கூல் டைமில் இருந்ததில்லை, தலைனா எனக்கு என்னன்னு தெரியாது, அவரோட பொறுப்புகள் என்னன்னு தெரியாது, எவ்வளோ பெரிய மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருந்தவங்களே இதில் ஃபெயிலியர் தான் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எடுத்து நான் நல்லா பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்குறாங்க. உடனே ஏம்மா நான் மட்டும் என்னம்மா ஸ்கூல் காலேஜெல்லாம் ஹோஸ்ட்டாக இருந்துட்டாம்மா வந்திருக்கேன், நான் மட்டும் இங்கே எடுத்து பண்ணலையாம்மா? உண்மையிலே ரம்யா நினச்சா பண்ணலாம். அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்கன்றதை எஃப்ஜேவும் சொல்கிறாப்புல. நான் வந்துட்டு அன்வான்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். இதே தான் வந்து இந்த வீட்டில் ஒருத்தவங்க, ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி தான் பண்ணாங்க. ஏதாவது ஒன்று முடியல அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கேட்டால் இவங்களுக்கு கொடுக்குற சேலரியை விட அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் அந்த டீமுக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பிடிச்சா கூட ரம்யா செம்மையாக கிளி எல்லாரையும் கிழிச்சு விட்டு இந்த பாண்டிங்கெல்லாம் உடச்சி விட்டு நல்லா விளையாடலாம். அதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது.
பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள்லேயே அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். உடனே ரம்யா வந்து சார் யாரும் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் தலையாக இருந்த அம்மா இன்க்ளூடிங் யூ டூ அப்படிதாம்மா, நீனும் அப்படிதாம்மா இருக்கிற, தலை சொல்கிறத கேட்க மாட்டேன், நீ தலையாக இருந்தாலும் உனக்கு சொல்கிறத யாரும் கேட்கலங்கிற, மற்றவங்க தலையாக இருந்தாலும் தான் அவங்க சொல்கிறத நீ கேட்டு தொலை மாட்டேங்கிற, உட்காரமான ஒரு மொக்கையை கொடுத்து உட்கார வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்லியிருக்கணும், கலந்துக்காம இருந்திருக்குமா இல்லையா? நான் என்ன அப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸில் 3 பேரை மட்டும் லாஸ்ட்டாக உட்கார வைக்கிறாங்க எல்லாரையும் சேவ் பண்ணிவிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா அப்புறம் பிரஜின்னு எஃப்ஜே 3 பேரையும் உட்கார வைக்கும்போது இதில் எப்பொழுதும் போல் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க எஃப்ஜே தான் போவானா, ஆனால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பிரஜின் போனார். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா அவருக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு நேம்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப பேடாக போயிட்டு இருந்தது, அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி லாஸ்ட் 2 வீக்ஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் கொண்டு வந்தார். கேரக்டராக இருக்கட்டும், அவர் பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக சேஞ்சில் இருந்தது. இப்போ நல்ல பேரோட உள்ள வெளில அனுப்புறது ரொம்ப நல்லது தான். அன்ஃபேர் எவிக்ஷன் தான் ஃபுல்லாகவே. கெமி போனதாக இருக்கட்டும், பிரவீன் போனதாக இருக்கட்டும், கலை போனதாக இருக்கட்டும், கலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு, திவாகர் போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அது கூட சேர்ந்து இதுவும் தான். ஸோ நம்ம ஓட்டு போடுறதுன்னு அடிப்படையெல்லாம் இல்லை. அரோரா ஏன் அமித்தையே உள்ளே வச்சுருக்கீங்க? அமித்தை விட பிரஜன் கேவலமாக விளையாண்டாரா என்ன? கிடையாது. ஓகே, அவர் நல்ல பேரோட வெளில அனுப்பணும், ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு இல்லையா ஹோஸ்ட்டு, ஸோ அந்த நல்ல பேரோட நம்ம வெளில அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் இவர் போனது ரொம்ப ரொம்ப நல்லது, பாராட்டக்கூடிய விஷயம். இதில் லாஸ்ட்ல என்னன்னா ஓகே வாங்க வெளில வாங்கன்னு சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு குறுன்னு செம்ம அழுக. பட் அவங்களோட லவ், அந்த பாண்டிங்கு, அந்த ஃபீல் எல்லாம் சீரியஸாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருந்துச்சு. பட் என்னை கேட்டால் சாண்ட்ராவோட ப்ளே ரொம்ப டவுன் ஆகுறது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் அவரை விட இவங்க நல்லா யோசிக்கிறாங்க. பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க. மன்மதன் டாஸ்க் எஃப்ஜேவுக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது, பார்வதி வந்து லபன்னு பேசிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு அந்த கோவை சர்லாவோட அந்த டாஸ்க் கொடுத்தாங்கன்னு இவங்கள அனலைஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால, ப்ளஸ் அவருக்கு இனி கெட்ட பேர் ஆக வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணுறதுனால இவங்களோட ப்ளேவும் ரொம்ப கெட்டு போகுது. அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சாண்ட்ரா ரொம்ப பேக்கில் போகிற மாதிரி இருந்ததுனால சரியான சமயத்தில் தான் தூக்கியிருக்காங்க. இனி சாண்ட்ரா புருஷன் போகிறதுக்கு எவன் காரணமும் வாங்கடா அவங்கள நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இனி பயங்கரமாக வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம். பட் நல்ல பிளேயர் சாண்ட்ரா, இதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா டாப்பில் வந்துடலாம். இதெல்லாம் எனக்கு வேலையாமா கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்குன்றதுக்காக புகுந்து விளையாண்டு அடித்து தும்சம் பண்ணாங்க பார்த்தீங்களா, யாருக்குமே பயப்படாமல். அந்த சாண்ட்ரா திரும்ப வரணும்னு நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே உள்ள நிறைய பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த முகத்திரையெல்லாம் கிழிச்சு வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கு இவங்களும் பார்வதியும் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப மொக்கையாக தான் போச்சு, எதுவும் ரசிக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு வருது இனி ரொம்ப எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.